நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 24th கொஷின் பார்க்கலாம். இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஆட் ஆகி 6,200 ருபீஸ் வந்து 2 இயர்ஸில் வருது, 6,800 ருபீஸ் வந்து 3 இயர்ஸில் வருது. நம்மளுடைய கொஷின் வந்து பிரின்சிபல் வேல்யூவும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல்னால் இனிஷியல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ அதாவது பி கண்டுபிடிக்கணும், ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின். நமக்கு ஏ அமௌண்ட் வந்து 6,200 ருபீஸ் வந்து இன் 2 இயர்ஸில் வருது. அதே மாதிரி 6,800 ருபீஸ் வந்து இன் 3 இயர்ஸில் வருது அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கொஸ்டின். ரெண்டுமே அமௌண்ட்டு, இது 2 இயர்ஸோடது, இது 3 இயர்ஸோடது. ஸோ இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும், இது 2 இயர்ஸு, இது 3 இயர்ஸு. ஸோ 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ்க்கு வந்து 6,800 ருபீஸாக நமக்கு மாறிடுது. அதாவது 1 இயரில் நமக்கு 800 ருபீஸாக மாறிடுது. அப்போ 1 இயர்ஸில் இந்த அமௌண்ட்டுடைய டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மைனஸ் பண்ணி பாருங்கள். 6,800 6,200 600 ருபீஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இன்க்ரீஸ் வந்து 600 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட்டு. சரியா? 1 இயரில் நமக்கு 600 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ 2 இயர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 2 இயர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ வந்து டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். 2 இயர்ஸ்னால் 1 இயர்க்கு 600னா 2 இயர்ஸ்க்கு வந்து 1,200 ருபீஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அதே மாதிரி 3 இயர்ஸ்னால் 3 × 600 போனோம், 1,800 ருபீஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ 3 இயர்ஸ் அப்படின்னு போட்டோன்னா, ஸோ ஐயோட வேல்யூ 3 இயர்ஸ்க்கு வந்து 3 × 600 ருபீஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1,800 ருபீஸ் வந்து நமக்கு வரும். இது எல்லாமே ருபீஸ். ஓகே, ருபீஸ் சிம்பிள் எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா, ஏவோட வேல்யூ நமக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க, ஐயோட வேல்யூ இருக்குது. ஐயோட வேல்யூ வந்து இங்கே 2 இயர்ஸோடது இருக்குது, ஏவோட வேல்யூ 2 இயர்ஸோடது இருக்குது, ஐயோட வேல்யூ 2 இயர்ஸோடது இருக்குது. கரெக்டாக? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, நமக்கு தேவையான பியோட வேல்யூ, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ 6,200 இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூவு இது 2 இயர்ஸோடது. ஸோ ஐயோட வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், ஐயோட வேல்யூ 1,200 வந்து 2 இயர்ஸோடது. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ இதிலிருந்து பி ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பி ப்ளஸ் ஐ தான் ஃபார்முலா. இப்போ பி மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ ஏ மட்டும் வச்சுட்டு ஐ அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் நமக்கு பியோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஏன்னா ஏ அண்ட் ஐ ரெண்டுத்துக்கும் வேல்யூ இருக்குது. ஸோ ஏ என்னது? இப்போ நம்ம இது வந்து 2 இயர்ஸோடது தான் போடுறோம். ஸோ அப்போ 2 இயர்ஸோடது தான் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குதுன்னா 6,200. ஐயோட வேல்யூ 2 இயருக்கு 1,200. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ருபீஸ் 5,000 ருபீஸ். இதுதான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு மாறாது. இனிஷியலாக இருக்க அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அதுலேருந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு இருக்க அமௌண்ட்லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபலாக எவ்வளோ வச்சுருக்கோன்னு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம இதுலேயும் 2 இயர்ஸ்லேயும் எடுத்து பண்ணலாம், 3 இயர்ஸ்லேயும் எடுத்து பண்ணலாம். நம்ம எதில் வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு 3 இயர்ஸில் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐ. இப்போ இதை வந்து 3 இயர்ஸில் போட்டு பாருங்கள். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏவோட அமௌண்ட் வந்து 6,800. ஓகே, இப்போ ஐயோட வேல்யூ 1,800. 1,800 நம்ம மைனஸ் பண்ணோன்னா அதே தான் 5,000 வந்து நமக்கு பியோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? செக் பண்ணியாச்சு, ரெண்டுமே கரெக்டாக வரும். பியோட வேல்யூ நமக்கு ஏதாவது ஒன்று எடுத்து கண்டுபிடிச்சா நமக்கு போதும். ஸோ இப்போ நமக்கு பியோட வேல்யூ 5,000 ருபீஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஐயோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு, ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூமே நமக்கு மாறாது. ஆரோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வேல்யூ ஒரே இன்ட்ரெஸ்ட்டு தான். ஓகேவா? 1 இயர் 2 இயர் 3 இயர் எதுனாலும் அந்த ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அந்த ரேட் வந்து மாறாது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? இப்போ 2 இயர்ஸ்க்கு தான் நமக்கு அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 2 இயர்ஸோடது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸோடது என்னது? 1,200. ஓகே, இது வந்து 2 இயர்ஸோடது. ஸோ அப்போ என் வந்து 2ன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ ஐ வந்து 1,200. ஓகே, இப்போ இதில் வந்து ஐயோட ஃபார்முலா என்னது? PNR/100. ஏன்னா ஆர் கண்டுபிடிக்கணும், அதனால் 1,200. இப்போ அதே மாதிரி 2 இயர்ஸோடது பார்த்திங்கன்னா பிரின்சிபலுங்கிறது நமக்கு ஒரே அமௌண்ட் தான். 2க்கு 3க்கு எது எடுத்தாலும் நமக்கு 5,000 ருபீஸ் தான். இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ தெரியாது பை 100 இஸ் ஈக்குவல் டு 1,200. ஓகேவா? இப்போ இங்கே 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோவை கட் பண்ணிட்டோம்.
இப்போ 50 into 2s are வந்து 100 into r is equal to 1200. ஸோ ஆரை மட்டும் வச்சுட்டு 1200 டிவைடட் பை 100ல் வரும். ஸோ 2 0 கட் ஆகிடுச்சு. ஸோ ஆரோட வேல்யூ 12%. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 rupees, ஆரோட வேல்யூ வந்து 12%. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே.